இங்கே கோவில்பேட்டிலேருந்து கன்னியாகுமரிக்கு 12:50க்கு ட்ரெயின் ஏறணும். டிக்கெட் வெறும் 65 ரூபா. அப்புறம் பசங்களாம் எல்லாம் ஒரு 5 பேர் போனோம். சரின்னு சொல்லிட்டு கரெக்டாக ட்ரெயினில் ஏறிட்டோம். சீட் கிடச்சி கரெக்டாக திருநெல்வேலியில் போய் ஒரு 1/2 மணி நேரம் தூக்கி போட்டான். அதுக்கப்புறம் அங்கேருந்து வெயிட் பண்ணி எல்லோரும் தூங்கிட்டாங்க, மட்டும் தூங்காமல் அப்படின்னு முடிச்சுட்டே போனேன். நாகர்கோவில் வந்துவிட்டோம். நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கின உடனே பஸ் இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு. அங்கேருந்து நேராக வடச்சேரி போயிருங்க. அங்கேருந்து ஒரு பஸ் பிடிங்க கன்னியாகுமரிக்கு. அங்கேருந்து ஒரு 15 ரூபா, இங்கேருந்து ஒரு 20 ரூபா தான். நாங்கள் கரெக்டாக ஒரு 6:30க்கெலாம் ரீச் ஆகிட்டோம். அப்படியே பையன் நடந்து போகிறோம். எல்லோரும் ஓடினாங்க. எதுக்கு ஓடினாங்க சத்தியமாக எனக்கு தெரில. அதுக்கப்புறம் தான் பார்த்தா இந்த சூரியன் வரும்போது பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குமா. அந்த சூரியனை பார்க்கறதுக்காண்டி எல்லோரும் ஓடினாங்க. அப்புறம் நாங்களும் நினைத்தி போவோம்னு சொல்லிட்டு போனோம். நாங்களும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அப்புறம் சூரியன் அந்தளவுக்கு வரல. கொஞ்சம் நேரம் கழிச்சு லேட்டாக வந்துச்சு. அந்த சூரியனை பார்க்க இவ்வளோ மக்கள் போய் நிற்கிறாங்க. நான் ஒரு சீனில் காட்டுவேன் பாருங்கள் எவ்வளோ பேர்னு. இந்த பக்கமும் கூட்டம், அந்த பக்கமும் கூட்டம். அந்த பக்கம் ஒரு கல்லணக்கம் இருக்கும். அந்த கல் வரைக்கும் சரியான பெரிய கூட்டமாக தான் இருந்துச்சு. ஒரு வழியாக நாங்களும் போய் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. நடு கடலில் திருவள்ளுவர் சிலையை பார்த்தேன். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நான் முதல் நானே அப்போ தான் போனேன். இது நாள் வரைக்கும் நான் போனது கிடையாது. தடவை போயிருக்கேன். நல்லா இருந்துச்சு. இருந்து சூரியன் வர மாதிரி பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். இந்த பக்கம் பக்கத்தில் எல்லாரும் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தண்ணி ஆர்ப்பரிச்சு பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் பாசி. இந்த கடல் பாசிலே கண்ணாடி நான் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த ரேட்லாம் எல்லாம் ஜாஸ்தி. நீங்கள் போனால் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா ரேட் எல்லாமே கூட. நாங்கள் சும்மா சுற்றி பார்க்க தான் போனோம். நான், கருத்தனை, காளி எல்லாரும் போனோம். மகாராஜ் எல்லாருமே. ஒரு சங்கை எடுத்து பார்த்தேன். நானும் ஊதி பார்த்தேன். ஆனால் சவுண்டு வரல. வந்து போட்டில் ஏற போயிட்டு கப்பலில் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லை 300 ரூபா கொடுத்து கூட போகலாம். 300 ரூபா டிக்கெட்னா அது எப்படி போனால் நிற்க தான் போகிறோம். அதுக்கு 100 ரூபா டிக்கெட்டே போதும். அப்புறம் நான் 100 ரூபா டிக்கெட்னா ரொம்ப நேரம் நிற்கணும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வச்சு நிற்கணும். அந்த கூட்டம் போய்கிட்டே இருக்கும். நீங்கள் பக்கம்னு நினைப்பேன், ஆனால் பக்கம் கிடையாது. உள்ளே ரொம்ப லாங்காக போகும். 2 மணி நேரம் நிற்கணும். வரிசையில் நின்னா மட்டும்தான் போட்டில் ஏற விடுவாங்க. 300 ரூபா டிக்கெட்னா கொஞ்சம் சீக்கிரம் போகலாம். அதான் வித்தியாசம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழிச்சு வெளியே வந்தேன். எப்போ நிம்மதி பெரிய போச்சுன்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம். அப்புறம் வந்து போட்டில் ஏறிட்டோம். ஒரு வழியாக பார்த்தேன். ரொம்ப பெரிய போட்டு தான். ஆனால் என்ன மக்கள் நிறையா இருந்தாங்க. வரிசையில் போய் நின்று தான் ஏற வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே கொஞ்சம் வேலை நடக்கு போலுக்கு அந்த இடத்துல. கப்பலில் ஏறியாச்சு. கப்பலில் அந்த தண்ணிக்குள்ளே போக 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 எனக்கு கொமட்டுது ஒரு பக்கம். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் பையா போயிட்டே இருந்தோம். பின்னாடி பார்த்தா ஒரு போட்டு வேறு வந்துச்சு பக்கத்தில். பதில் நெருங்கி வந்து கட்டாயி போயிடுச்சு தண்ணி. ஆனால் போட்டில் போகிறேன். எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஆனால் ஒரு வழியாக போய் சேர்ந்துட்டு அந்த இடத்துல போய் சேர்ந்தாப்பட்டி தான் போய் அந்த இடத்த பார்க்கேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். மட்டும் இல்லாமல் அங்கே போய் கப்பலில் இறங்கிட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு 15 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மொத்தம் நாங்கள் 5 பேர் போனோம். 5 பேர் போய் மொத்தமாக டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். இப்போ வருத்தப்பட்டதுன்னா என்னென்னா அங்கே தமிழ்காரங்க யாருமே இல்லை. ஃபுல்லாக வடநாட்டுக்காரங்க மட்டும்தான். ஹிந்திக்காரங்க நிறையா இருந்தாங்க. முக்கால்வாசி பேர் அவங்க தான் சுற்றி பார்க்க நிறையா வந்தாங்க. தமிழ்காரங்கன்னு யாருமே இல்லை நாங்கள் பார்த்த வரைக்கும். இங்கே வந்து பார்த்தா மொத்த கன்னியாகுமரி அப்படியே அழகாக பார்க்கலாம் போலக்கு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே சொல்லுவாங்க கண்ணாடி பாலம். அந்த கண்ணாடி பாலத்துக்கு மேலே தான் நிற்கிறேன். அப்படியே பையன் நடந்து போனேன். கீழே பார்த்தா அந்த அலை இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே டம்முன்னு அடிக்க பார்க்க அவ்வளோ நல்லா அருமையாக சூப்பராக இருந்துச்சு. இது வந்து இப்போ தான் போட்டிருக்காங்க போல கண்ணாடி பாலம். ஒரு சீனில் கூட பாருங்கள், அப்படி அலை டம்முன்னு அடிக்க பாருங்கள். அப்படியே ஒரு 10 பேர் மேலே நின்று அந்த கண்ணாடி உடையுமா கூட எனக்கு தெரில. ஆனால் போலீஸ்காரங்க வந்து ரொம்ப 10 பேர் மேலே நிற்க விட மாட்டேங்காங்க. எல்லாத்தையும் விரட்டி விட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலைக்கு மேலே ஏற போயிட்டேன். மேலேருந்து பார்க்குறேன். போக போக கேட்டு கூட்டிகிட்டே போகுது. ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டு சிலையை பார்த்தீங்கன்னா பெரிய சிலை. உண்மையிலே சரியான பெருசு. இவ்வளோ பெருசாக நான் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்து சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நாங்கள் காலைல 7 மணிக்கு வந்தோம். மணியை பார்த்தீங்கன்னா மணி 12 மணி மேலே ஆயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகும்போதே சாப்பிட்டோம். இங்கே மொத்த செலவு வந்து ஒரு ஆளுக்கு 500 ரூபா வந்துச்சு. ஏன்னா டிக்கெட் வந்து 100 ரூபா தான். ஆனால் இங்கே வந்து கன்னியாகுமரி போகிற மாதிரி இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயின்லேயே போங்க, கொஞ்சம் கம்மியாக ஆகும் செலவு. ஃபைனலாக அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை பெல் இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.